வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னுடைய இனிய அன்பு, சந்தோஷமாக இருப்போம். ஒருத்தர் நல்ல எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அன்பு செய்வோம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். தன்படியாக பெங்களூர் வர வேண்டிய வேலை இருந்ததுனால நான் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் பார்த்துருக்குறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா யாருன்னு? ஆமாம், நான் உருகி அண்ணன்னு சொல்கிற சப்தரிஷி அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். காதலர் தினத்துக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் அவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பேன். அதனால் அண்ணனை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க நான் பேசுகிறது நிறையா நான் கேட்டிருக்கேன். நீங்களும் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ நான் இப்போ அண்ணனை காமிக்கிறேன். அண்ணன்ட்ட நான் கேட்குற கேள்விகளுக்கு அவங்க சொல்கிற பதில்களை கவனிச்சுக்கிறோம். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் முக்கியமாக இன்றைக்கி காதலர் தினத்தன்னைக்கு டிப்பிக்கல் காதலர்களான உங்களையும் சோபாவையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையை போலவே நீங்களும் லவ் மேரேஜுங்கிறது எனக்கு தெரியும். அது நிறைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நீங்கள் உங்களை முதல்ல நீங்கள் சோபாவை எங்கே பார்த்தீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 40 வருஷமாக காதலர் தினம் தான். எல்லா நாளும் காதலர் தினங்கள் தனியாக கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு மதர்ஸ் டே கிடையாது, ஃபாதர்ஸ் டே கிடையாது. அது மாதிரி காதலர்கள் தினம் காதலர்கள் தினம் தான். நான் ஷோபாவை எங்கே பார்த்தேன்னு எனக்கு தெரியல முதல்ல. நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. அவள் பார்த்தது, அவளை கேட்டால் எங்கள் வீட்டு கொலுவில் பார்த்தேன்றா. எங்களுடைய ஃப்ரெண்டு மீரா நூத்தி, அவளோட கல்யாணத்தன்னைக்கு இவ கருப்பு தாவணியில கிராஸ் பண்ணான். அவளுக்கு பதில் யார் கருப்பு தாவணியில கிராஸ் பண்ணாலும் அவளை நான் லவ் பண்ணிருப்பேன். இது நீங்க கிண்டலுக்கு சொல்றீங்கிறது எனக்கு தெரியும். அன்னில இருந்து என்னமோ மனசுல வந்து போச்சு. ஒரு வருஷம் கழிச்சு நான் அவள்கிட்ட கேட்டேன், நம்ம ஃப்ரெண்டா இருக்கமா லவ் பண்றோமான்னு கேட்டேன். அவ கமலாசன் பாணியில தெரியலையேப்பா, நிஜமாவே தெரியலையா, எனக்கு இன்னும் ஒரு வருஷம் வேணும் அப்படின்னா. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் கேட்டேன், லவ் பண்ணிட்டு இருக்குமா ஃப்ரெண்டா இருக்குமான்னு கேட்டேன். தெரியல அப்படின்னா. தெரியலன்னு சொன்னா லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அர்த்தம். 2 வருஷமா உன்னை கேட்டு இல்லன்னு நீ சொன்னேன்னா இல்லன்னு அர்த்தம். தெரியலன்னு சொன்னா 51 மார்க் இந்த பக்கமும் 49 அங்கேயே இருக்கு, நம்ம லவ் பண்றோம் சொன்னாங்க. சரி, அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்குண்ணே? ரொம்ப கொஞ்சமான. அதாவது எதுக்க வேண்டி கேட்குறேன்னா, சமீபத்தில் ஒரு பையன் என்னைய லைப்ரரியில் பார்த்த பையன் என்ன சொன்னான்னா, இப்போ நிறைய பெண்களுக்கு அநியாயம் நடக்குது, நிறைய விவாகரத்து ஆகுது, அதுக்கு ரொம்ப குறைவான வித்தியாசம் இருக்கிற வயசு வித்தியாசம்தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பழைய காலத்துபடியே பாலிய திருமணம்னு அவன் சொன்னான். அப்போ நான் பாலிய திருமணம்லாம் இப்போ சட்டப்படி தப்பு, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 18 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி நினைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு இது பழையபடி கொண்டு போய் முன்னால் உள்ள இடத்துல கொண்டு விடுற மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்கான தீர்வு இது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணே? அதாவது கணவனுக்கும் மனைவிக்கு இடையில வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ஒரு லவ் பண்ணுறதுக்கோ டைவர்ஸ் ஆகிறதுக்கோ எந்த காரணமும் வேண்டாம். லவ் பண்ணுறதும் திடீர்னு தான் ஆகுது இப்பெல்லாம், டைவர்ஸும் திடீர்னு தான் ஆகுது. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் 63 வருஷமா சண்டை போட்டுருந்தா இருந்தான். சண்டை போடாத கணவன் மனைவியே இருக்க மாட்டாங்க. இல்லை, ஆக்சுவலி அது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் எங்க அப்பா சொல்லுவாரு, நான் தனியா தண்ணி குடிக்கிறேன், அவ தனியா தண்ணி குடிக்கிறான். நான் தனியா எனக்கு சாப்பிட்றேன், அவ தனியா சாப்பிட்றான். நான் தனியா மூச்சு விடுறேன், அவ தனியா மூச்சு விடுறான். எல்லாம் தனித்தனியா இருக்கும்போது அபிப்பிராயமும் தனித்தனியா தானே இருக்கும். அது எப்படி 2 பேருக்கும் ஒன்னா இருக்கும்னு சொல்ல முடியும்? இது பேர் அபிப்பிராய பேதம். இது சண்டை கிடையாது. அபிப்பிராய பேதத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவன் 2 படி இறங்கி வரணும், இவன் 2 படி ஏறி வரணும். ஆனா அவன் இறங்கணும், அவன் ஏறணும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் காரணம் அப்படின்பாரு. ஆக்சுவலி எவ்வளவு வயசு வித்தியாசமா இருந்தாலும் மனசுக்கு வயசு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் வேற ஒரு விஷயத்துல.
நீங்க எங்க இருக்கீங்களேன்னா உடம்புக்கு தாங்க வயசாச்சு, மனசுக்கு அப்ப மனசுக்கு வயசு கிடையாதுங்கும் போது மனசுக்கு வயசு வித்தியாசமும் கிடையாது. 5 வயசு டிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்களும் இருக்கலாம். எங்க அப்பா அம்மாவுக்கு 11 வயசு டிஃபரன்ஸ், எங்க சித்தப்பா சித்திக்கு 17 வயசு டிஃபரன்ஸ். எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. ஒரு அது வயசை பத்தி யாருமே யோசிச்சது இல்லை. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா இவனோட இருக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சா இவனோட இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வந்துட்டதுனால நிறைய பேர் அதை தேடி போறாங்களோன்னு எனக்கு தோணுது. விவாகரத்துக்கு ஒரு வாய்ப்பு இப்போ முந்தி உள்ளவங்க வந்து குடும்பத்தில் உள்ளவங்களே சம்மதிக்க மாட்டாங்க. சொன்னா கோபம் வரும். இருந்தாலும் சொல்றேன், சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து இதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நான் சம்பாதிக்கிற பொண்டாட்டியை வச்சுட்டே சொல்றேன். சம்பாதிக்கிற பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறதுனால சொல்றேன். தன் காலால தான் நிற்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா தனியா போயிடுவாங்க. ஆனால் அந்த அந்த பணம் ஒரு கணவன் தர அன்பையோ அரவணைப்பையோ ஒரு குழந்தை தர பாசத்தையோ கொடுக்காது. பணம் தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு. அதாவது என்னென்னா, பெண்கள் வந்து பணம் சம்பாதிச்சாலும் கணவனோட அன்பு அதுக்கு ஈடாகாது. அது ஓகே தான். ஆனால் முந்தி உள்ள பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கும்போது அவங்களுக்கு உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ உள்ளவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போகிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிற பக்குவம் ஆண்களுக்கு வரணுமோ, அது கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க விஷயம் தெரிஞ்சினாலும் நீங்களா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் SLC. சோபா என்னை விட 5 மடங்கு 6 மடங்கு ஜாஸ்தி படிச்சுவேன். MCOMல இருந்து CAABல இருந்து MBAல இருந்து MPhilல இருந்து ஒரு நாளும் அவளோட படிப்பை என்கிட்ட காமிச்சது இல்ல. என்னை விட நிறைய சம்பளம் வாங்கினவன் ஒரு நாளும் அவளுடைய சம்பளத்தை என்கிட்ட காமிச்சது இல்லைன்னா அதுவும் காமிச்சது இல்ல. அவன் சம்பளம், டு பி frank with you, believe it or not, அவன் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவன் சம்பளம் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாட்ட சொன்னேன், சோபாவோட சம்பளம் என்னன்னு எனக்கு தெரியாது பாருங்க, கொடுத்தன ஒழுங்கா நடத்துற இல்லையோ. ஆமா, அப்புறம் அவன் சம்பளத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போறேன். இந்த புரிதல் இருந்ததுன்னா நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நீ எவ்வளவு படிச்சாலும் சரி, நீ வந்து இந்த புரிதல் இருந்ததுன்னா டைவர்ஸ் கிடையாது. ஈகோ கிளாஷும் வராது. ஈகோவே கிடையாது. ஈகோ கிளாஷே வராது. எனக்கு என் மேல என்ன கோபம், எனக்கு என் மேல என்ன ஈகோ, நான் தானே என் பொண்டாட்டி, எனக்கு எப்படி வரும்? வராது. அந்த எண்ணம் தான் வந்து 2 பேருக்கும் கொண்டு வரணும். இப்ப உள்ள ஆக்சுவலி நேற்று நாளையில பாடும் கவிதை ஏடு வருகிறது, பாதியை பாதி தேடி வருகிறதுன்னு எழுதிப்பார் உலகத்துக்கு. பாதியை பாதி கல்யாணம் ஆன வரைக்கும் ஒரு பெண் கிட்ட ஆண் தன்மை 50% இருக்கு, ஆம்பளைக்கு பெண் தன்மை 50% இருக்கு. கல்யாணம் ஆன உடனே இவனோட 50% தனக்கு போய் அடைஞ்சிடுறது, இவனோட அவனுக்கு போய் அடைஞ்சு முழுமை அடைஞ்சிடுறாங்க. அப்போ நீ நானும் ஒண்ணுதான், எங்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட போயிட்டு உங்ககிட்ட எனக்கு எங்கிட்ட போயிடுச்சுன்னா 50-50 சேர்ந்து 100ங்கிறது ஒண்ணுதான். அப்போ சண்டை வராது. நீ வேற நான் வேற நினைக்கிறதுனாலதான் அந்த சண்டைங்கிறது வருது. சண்டை வரும். நான் எங்க அப்பாட்ட கூட கேட்டேன் ஒரு வாட்டி. எங்க அப்பா சொன்னாரு, உங்க அம்மா இல்லைன்னா என் கதி. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு அடுத்த தலைமுறை நானு, எனக்கு அடுத்த தலைமுறை நான் 4 தலைமுறை நான் பாத்துட்டேன். எனக்கு முன்னாடி 2 பாத்துட்டேன், பின்னாடி 2 பாத்துட்டேன், எல்லாரோடையுமே பாத்துட்டு இருக்கேன். உங்க அம்மா இல்லைன்னா என் கதி அதோ கதி தான்டாரு. நான் நக்கலா சிரிச்சேன். என்ன சிரிக்க வேண்டி கிடக்குனாரு. என்னப்பா அம்மா இல்லைன்னா உங்க கதி அதோ கதி தான்ற. 60 வருஷமா சண்டை போட்டுதான் இருக்கீங்க 2 பேரும். அப்புறம் என்ன அதோ கதி? நீ காப்பி கேட்டா நான் தரமாட்டேனா? சோபா கொடுக்க மாட்டாளா? காயத்ரி கொடுக்க மாட்டாளா? சேகர் கொடுக்க மாட்டாளா? எல்லாம் கொடுப்பேன்டா, எல்லாம் கரெக்டு. பட் பொண்டாட்டி தான். நீங்கெல்லாம் நல்ல பசங்க தான், கேட்டா தருவேன். ஆனா பொண்டாட்டி தான் மனசுல காப்பி வேணும்னு நினைச்சாலே தருவா. அது வந்து வேற யாருக்கும் அது கிடையாதுன்னு சொன்னான். உண்மையாவே சின்ன கண்ணமான ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு எமோஷனல் சீன்ல எனக்கு காப்பி குடிக்கணும் போல இருந்தது. காப்பி வாசனையும் வந்தது. ஓ, நம்ம யோசிக்கிறதுனால காப்பி வாசனை வருதுன்னு இப்படி ரைட்ல திரும்பினா காப்பி வச்சிருந்தேன்னு. இதுதான் புரிதல். பெருசா நீங்க புரிதல்ல வந்து பெரிய சொத்து கித்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல. அதான் ஒரு வாழ்க்கையில சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள். பார்த்து பார்த்து பண்ணினான்னா அதுதான் தாம்பத்தியம். சண்டைங்கிறது. அப்புறம் அது கூட சொன்னாரு எங்கப்பா, சரி உன் பிரகாரமே வரேன், எங்க 2 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான்னா எங்க வயசுல ஈக்குவலா சண்டை போடுறது கூட ஒருத்தர் இல்லாம போயிடுவாங்க. ஆக முத்தம் கொடுத்துக்கவோ முட்டிக்கவோ 2 பேர் மன புரிதல்கள் வேணும். அது நீங்க எந்த வயசானாலும் இருக்கலாம்.
எத்தனையோ வயசுக்கு இப்போ தர்மேந்திரா வேமமாலி கல்யாணம் பண்ணிக்கிறான், ஸ்ரீதேவியை வந்து இவங்க படிக்க நடிகைங்கிறதுனால சொல்லாதீங்க. சாதாரணமாகவே ஒரு பண்பட்ட மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் நல்லா வச்சு காப்பாற்றுவான்னு தெரிஞ்சான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனும் அதே மாதிரி இருக்கான், இருந்து பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க, அவளும் அந்த மாதிரி இருக்கான். புரிதல் இல்லைன்னா ஒரே வயசுல இருந்தாலும் சரி, 2 வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி சண்டை வரும். அதனால வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்தது நீங்க ஏதாவது இது பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. என்ன உங்களை பொறுத்தவரையில அந்த கேள்வி எல்லாம் என்ன பத்தின ஆன்சர் அது கரெக்ட் தான். நான் உங்களோட எண்ணங்கள் தான் கேட்கறேன். நான் அதுல நான் வந்து சோபாவோட 9 வயசு பெரியவனாலும் பல விஷயங்களை நான் அவளை விட சின்னவன் யோசிக்கிறது தான் யோசிப்பேன். அதாவது அதை தான் நான் இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் வந்து அவங்களோட பாசிட்டிவ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தில் அவங்க என்னோட உயர்வாக இருக்காங்கன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அவங்க உங்களோட பாசிட்டிவ்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த மியூச்சுவலாக ஒருத்தர் வந்து உயர்வாக நினைக்கிறது தான் தாம்பத்தியம் நல்லபடியாக போகிறதுக்கு ஒரு காரணம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 10 வருஷம் லவ், கல்யாணம் பண்ண அப்புறம் 30 வருஷம் லவ். அவளுக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச எதுவுமே அவளுக்கு பிடிக்காது, எனக்கு தெரிஞ்ச எதுவுமே அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்ச எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால எங்க வண்டி ஓடிடும். ஒரே விஷயம் 2 பேருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீயா நானா யார் போட்டி வரும். எந்தல நான் ராஜா, ஒந்தல நீ ராணி, நுழைய மாட்டோம். இந்த வீட்டுல 3 பேர், நானு சோபா பாப்பு 3 பேர் இருந்தோம். 3 பேச்சுலர், 3 ஈக்குவல் வயசு பசங்க ஒரு ரூம்ல இருக்க, ஒரு வீட்டுல இருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு படம் பாக்குறதுன்னா நான் வந்து நியூஸே பார்த்துட்டு இருப்பேன், நான் ஸ்போர்ட்ஸே பார்த்துட்டு இருப்பேன் கிடையாது. யார் என்ன பாக்குறாங்களோ அதுக்கு எல்லாருமே டிவியில பார்க்க. எனக்கு வந்து நான் உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு பிறந்த வீட்டுக்கு வந்த உணர்வு வருது அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ரத்னா பேசும்போதும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. ரத்னா வந்து அவங்க சப்தரிஷி அவங்க வீட்டுக்கு போனோன்னா நமக்கு வந்து பிறந்த வீட்டுக்கு வந்த எண்ணம். நீங்கள் வந்து அப்போ எல்லாரையுமே வந்து அந்த உணர்வு கொடுக்குறீங்கன்னா அது உண்மையிலே அது பாராட்டத்தக்க. நான் அந்த உணர்வு கொடுக்குறேங்கிறத விட்டுருங்க, எல்லாருமே அந்த உணர்வு கொடுக்கணுங்க, கொடுக்கணும். வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்படித்தான் நடந்துருக்கணும். அதான் இருக்கு வாழ்க்கையில. ஒரு நாய் வீட்டுக்கு போறதுல, ஒரு பூனை வீட்டுக்கு போறதுல, ஒரு காக்கா வீட்டுக்கு போறது. ஒரு மனுஷன் இன்னொரு வீட்டுக்கு போனான்னா இன்னொரு மனுஷனையும் தன்னை மாதிரி நினைச்சுதான் அவங்க நடத்தும். ஆனா அது நிறைய நீங்க உங்கள்கிட்ட படிக்க வேண்டிய குணங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால தான் இந்த இன்டர்வியூ எடுக்கணும்னே நினைச்சேன். எங்க அப்பா நானும் இங்க பழகிறத வச்சு 2-3 பேர் வந்து சொன்னாங்க, சினிமாவில் இருக்கிற அப்பா பிள்ளை மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அப்பா பிள்ளைய பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அப்பா பிள்ளை இருப்பாங்களான்னு சொன்னாங்க. நான் அதை எங்கள் அப்பாட்ட பெருமையாக சொல்ல போனேன். எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். என்னப்பான்னு கேட்டேன்னா, அப்போ அவள்லாம் அவள் அப்பாட்ட அப்படி இல்லைன்னு அர்த்தம். அவள்லாம் அப்படி இல்லாதனால தானே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறான், அவளும் அப்படி இருந்தானே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாளா? அது மாதிரி எல்லா மனிதருமே எந்த வீட்டுக்கு நீங்க போனாலுமே சொந்த வீட்டுக்கு போன ஃபீல் வரணும். நடக்கலங்கிறது அது விருந்தோம்பல்ங்கிறது நம்ம இதில் அந்த காலத்துலேயும் இருக்கு. ஆனா அந்த ஒரு உணர்வு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு முக்கியமான இருப்பானே. ஆனா சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சு செய்யறதுங்கிறது உங்கள்கிட்ட ஒரு ஏன்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு யாராவது வந்து விருந்தாளிக்கு வந்து தோசை நான் பண்ணேன்னா, மெலிசு தோசை வேணுமா தடி தோசை வேணுமான்னு கேட்பேன். பரவாயில்லையா, நீங்க இதெல்லாம் கேட்டு பண்றீங்களே, எப்படியும் பண்ண போறேன். உனக்கு மெல்லி தோசை பிடிக்கும்னா நான் தடி தோசை கொடுத்தானா திருப்தியா இருக்காது. எங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தாங்கன்னா முதல் நாளே மெனு கேட்டுருவேன், எது பிடிக்கும் எது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு கத்திரிக்காயை நான் பண்ணேன்னா உங்களுக்கு எப்படி விருந்தோம்பலா இருக்கும். ஒரு நாள் முன்னாடி எனக்கு நீங்க வந்து உங்களுடைய மெனுவை கொடுத்துட்டீங்கன்னா என்ன வேணுமோ அதை பண்ணி போட்டானா அதான் சந்தோஷம். உங்க மனசு என்ன விரும்புதோ அதை நான் பண்றது தானங்க. அதனால தானங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வர மாதிரி இருக்குன்னா அம்மா தானே பண்ணுவாங்க, அதானே பண்ணணும். ஆமா. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நீங்கள் வெளியிலேருந்து வர்றவங்களை கவனிக்கிறத விடையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து இந்த ஒரு படிப்பினையை படிச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நார்மல் எங்க அப்பா உள்பட இப்படித்தான் நடக்கணும்னு யாருமே சொன்னதில்லை. எங்க அப்பா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை ஒரு செய்தியா விட்டுட்டு போனாரு. அந்த செய்தியை நான் ஃபாலோ பண்றேன். என்ன அவன் ஃபாலோ பண்றேன், வீட்டுக்கு வந்தா அவங்கள்ட்ட அப்படி இருக்கணும். அது இயல்பா வருது. உங்க வீட்டில் எல்லாருக்கும் அது ஷோபா டைமே பார்த்தேன். அது இயல்பா வருது. எனக்கு என்னன்னா, நம்ம மற்றபடி நம்ம வீடுகளில் பார்க்குறது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை மட்டமாக பேசுறது,
நீ என்ன இது இந்த இப்போ ஒரு சீரியலை பார்க்குறதே வச்சுக்கிறோமே, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கு வந்து சீரியல் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பமான காரியமாக இருக்கும். அப்போ கணவன் வந்து பல பல விஷயங்களை தெரிஞ்சவன் அதை மட்டமாக பேசக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத மதிக்க தெரிஞ்சா. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிட்டேன். டிவியில யார் என்ன பார்த்தாலும் பார்ப்பீங்க. நடுவுல போறவே மாட்டேன். முதல் விஷயம், உண்மையான லவ்க்கு அர்த்தமே அவங்க ஃப்ரீடத்துல அவங்க இருக்கிறது. அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இப்போ நான் எனக்கு பிடிக்காதெல்லாம் சொல்றேன். நான் எனக்கு வந்து காப்பினா உயிரை விடுவேன். அவ காப்பி குடிச்சதே கிடையாது வாழ்நாள்ல. அவ காப்பி குடிக்கலங்கிறதுனால நான் என் காப்பியை நிறுத்தல. நான் காப்பி குடிக்கணுங்கிறதுனால அவ காப்பியை குடிக்க ஆரம்பிக்கல. அது வந்து கம்பல்ஷன் பண்றதுங்கிறது சர்வாதிகாரம். நீ உன் பிரகாரம் இரு, நான் என் பிரகாரம் இருக்கேன். நான் சினிமா பயங்கரமா போவேன். கல்யாணம் ஆன புதுசுல கேட்டேன், நீ சினிமா வரையானா மணிரத்னம் படமும் கமலஹாசன் படமும் தான் ஒரு வேணும். வருஷத்துக்கு ஒரு படம் தான். இன்னைக்கு வரையா அபூர்வ சகோதரர்கள் போலான்னு வரல. நான் கல்யாணம் ஆன 8வது நாள் நான் போயிட்டு வந்துட்டேன். இது வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு போனேங்கிறது கிடையாது. வரானா அவளை வச்சு போறேன். அதுக்காக என்ன விட்டு நீங்க போறீங்களா? நான் வந்து அவங்களும் சண்டை போடுறது இல்ல. அதுதான் மியூச்சுவல். அவங்க சுதந்திரத்துல இருக்கிறது தான் உண்மையான காரணம். அதுதான் இத்தனை வருஷம் தொடர்ந்து. இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு? 33 வருஷம். 33 வருஷமா வந்து இது அதே மாதிரி போகுது. காரணம், எங்க அப்பாவுடைய எழுத்துக்கள் வந்து என்ன நிறைய பண்படுத்திருக்கு. அப்பா ஒரு இடத்துல எழுதியிருப்பார், காதல் என்பது குறைகளற்று வாழ்வதல்ல, குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. எல்லாரும் இப்ப என்கிட்ட, இப்ப நீங்க இவ்வளவு எடுக்கிறீங்க, இவ்வளவு என்கிட்ட வந்து நான் அவன் மேல உயிரா இருப்பேன், அதை வெளிக்காட்டிப்பேன். அவன் ஒரு நாள் அதை காட்டினதே கிடையாது என்கிட்ட. அதனால அவன் இல்லைங்கிறது கிடையாது. நான் என்ன ஒரு கேள்வி கேட்டா 10 பதில் சொல்லுவேன். அவனுக்கு 10 கேள்வி கேட்டாதான் ஒரு பதிலே சொல்லுவான். அவங்க பிரகாரம் யாருக்காகவும் மாத்திக்கல, ஏற்றுக்கணும். அதுதான் உண்மையான. யாரா இருந்தாலும் அவங்க இருக்கிறபடியே அப்படியே ஏற்றுக்கணும். நீ உன்னை தொந்தரவு பண்ணி எனக்காக நீ காப்பி குடிக்கணும்னு அவளை கட்டி காமிச்சானா லவ் இருக்கு. லவ் இல்லையே, மிரட்டல் தானே. அது அப்போ இந்த காலத்து பிள்ளைகள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடமாக நினைக்கிறேன் நான். அதாவது வெற்றிகரமாக வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறவங்கள வந்து அப்படியே ஏற்றுக்கிறது ஒரு முக்கியமான பாடமாக நினைக்கிறேன். சரிண்ணே, அதாவது லவ் பண்ணிங்க. பொதுவாகவே வந்து நம்மளோட பீரியட்லலாம் வந்து காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கும். நீங்களும் உங்கள் அப்பாவும் ஒரு நண்பரை போல தான் பழகிருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அந்த காதலை போய் உங்கள் அப்பாட்ட எப்படி சொன்னீங்க? அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சரி. ஷோபாவுக்கு தயிர் சாதமும் வடுமாங்காவும் பிடிக்கும்னு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு இடத்துல அதை சாப்பிட்டுட்டு பேசினோம். ஓ சரி. ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா புல்தரையில் ஒரு ஈசி சேரில் உட்காந்துருந்தார். எங்கள் காம்பவுண்ட் உள்ளதான், அது ஒரு கிரவுண்ட் இருக்கும் இடம். நான் இப்படி கிராஸ் பண்ணேன். பிரதர் 1 மினிட் அப்படின்னாரு. அவர் தொண்டையை கணச்சாலோ பிரதர்னாலோ 1 மினிட்னாலோ ப்ராப்ளம்னு அர்த்தம். ஓ, என்னையே வாங்கன்னு கூப்பிடணும் அவர். என்ன அப்படின்னு, 36 வயசாச்சு உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே ஏன்னு கேட்குற வாழ்க்கை நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு. இவர் கேட்கலையா, வாய முடிந்தார். கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னாரு. வாய முடிந்தார். யாரையாவது மனசுல நினைச்சுட்டு இருக்கியா? வாய முடிந்தார். சரி, பாலச்சந்திர படம் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கறது நியாயமா படுறதா? வாய முடிந்தார். இதுக்கு நீ பதில் சொல்லாம இருக்கிறது நியாயமா படுறதா? வாய முடிந்தார். சரி, உடைச்சே கேட்குறேன், பிளண்டா கேட்குறேன், உடைச்சே கேட்குறேன். நம்ம பார்த்துக்கு ஒரு பொண்ணு வந்துன்னு போயிட்டு இருக்கேன், அது மேலே ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? தெரிஞ்சுட்டே அது கேட்குறேன். எனக்கு தெரியாது இந்த காலத்தில் லவ் பண்ணுவாடியே கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு. 33 வருஷம் அப்போவே சொல்லியிருக்காங்க. ஆமாம். சரிடா, உன்னோட லவ்க்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுது, நான் ஒத்துக்கிறேன். நான் காரணத்தை சொல்கிறேன், அதை நியாயமா நீ சொல்லுன்னு. இப்படிதான் இல்லை என்னன்னாரு. நாங்கள் 10 வருஷம் லவ் பார்க் போனதில்லை, பீச் போனதில்லை, சினிமா போனதில்லை, சாப்பிட்ற ஹோட்டல் கூட போனதில்லைன்னு. சாப்பிட்ற ஹோட்டல் போகலன்னா தங்குற ஹோட்டல் போகலன்னு அர்த்தம். காரணம் நியாயமாக நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் பண்ணாமல் என்ன லவ் பண்ணாங்கிட்டேன். இல்லைப்பா, ஏதாவது தொடணுன்னா தான் எல்லா இடத்துக்கும் போகணும். நாங்கள் வந்து பேசுகிறோம், அவ்வளோதான். நான் ஒரு 21 டெர்மினஸில் பார்த்தேன்,
அங்கேருந்து வந்து ஒரு திருவான்மையூருக்கு போவேன் ம் ஒரு பஸ்ஸில். அதுக்கப்புறம் அங்கேருந்து வடபழனி மறுபடியும் திருவத்தூர் வந்தால் 3 மணி நேரம் ஆகிடும். ம் அப்புறம் அவள் வாத்துக்கு போயிடுவா, நான் பார்த்துக்கு வந்துடுவேன், ம் பேசுவேன், அவ்வளோதான் அப்படின்னாரு. ம் உடனே சரின்னாரு. நான் ஒரு ஏப்ரல் 14 நியூ இயருக்கு போயிருந்தேன். 21ஆம் தேதி கல்யாணமே தெரியாது. ம் 21ஆம் தேதி கல்யாணம். ம் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அப்பாவும் எங்கள் ஷோபாவும் எங்கள் அம்மாவும் கீழ்ப்படியில் இறங்குறாங்க. ம் மேல்படியிலேருந்து எங்கள் அப்பா நின்றுடுவார். ம் பிரதர் ஒன்றுனாரு, என்னடா மறுபடியும் ஆபத்துன்னு பார்த்தேன். அவர் காதை இழுத்து அவர் வாய்க்கிட்ட வச்சுனார், என் காதை இழுத்து. ஆ ஆக்சுவலி அப்படி இருந்தான்னா எனக்கு தான் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆ அவருக்கு விஷயம் இருந்தானா என் காதுகிட்ட வந்து சொல்லியிருப்பார். சரி சிம்பாலிக் சரி சரி வந்து அதுக்கு முன்னாடி கேட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி என்கிட்ட கேட்டார், மாசம் 3 வாட்டி என்ன பார்க்கறதுக்கு வரையே, ஆ அது இவர் பார்க்கறதுக்கு வரல, ஆ உங்களுக்கு கட்டுப்படியா இருந்தா காசுங்கிறாரு. ஆ இல்லைப்பா யூனியன் மேன் மெட்ராஸ் வரும், வரும்போதெல்லாம் நான் வந்துடுவேன். யூனியன் மேன் என்ன ஹெட் ஆஃபீஸ் வந்து அசோக் லேலன் மெட்ராஸ், ம் அது திரும்பி போகும்போது கூட நான் போயிடுவேன். ம் சரிண்ணா. இப்போ படி இறங்கும்போது பிரதர் 1 மினிட்னாரு. என்னன்னா காதுகிட்ட வந்து இனிமேல் யூனியன் மேன் மெட்ராஸ் வராதில்ல, கல்யாணம் ஆக போகிறனால அவரு இந்த இவ்வளோ விஷயம் வச்சிருக்காருங்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருந்திருக்கிறார். ஆமா, அது ரொம்ப இதை வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்திருக்காங்க. அவருக்கு தெரியுங்க, எல்லா பசங்களையும் தெரியும், எல்லா பசங்களையும் தெரியும், இதை தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆ ரெண்டாவது, இந்த கல்யாணத்தினால ஏற்பட போற நல்லது, சந்தோஷம், ம் திருப்தி, வந்து லாபம், அதுக்கு நீ தான் பொறுப்பு. இந்த கல்யாணத்தினால ஏற்பட போற அவமானம், அப்புறம் வந்து கெட்டது, அதுக்கும் நீ தான் பொறுப்பு. எப்படி அவமானம் நேரம்? ம் 30 வருஷம் கழிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தனை வேற யாராவது லவ் 30 வருஷம் கழிச்சாலும் செத்து போயிடுச்சு, ம் ம் நான் பர்மிஷன் தான் கொடுக்குறேன் ம் அப்படின்னாரு. அதோட முழு பொறுப்பு உன்னோடது தான். ஆமா, உண்மைதானே அது. எத்தனையோ பேர் இப்போ நீங்க லவ் மேரேஜில் ப்ராப்ளம் என்னன்னா, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா வீட்டில் சொல்லிடுவாங்க, நீ தானே பார்த்து பண்ணிட்ட, உன் பிரச்சனையை தீர்த்துக்கணும், நாங்க பண்ணி வச்சிருந்தானா நாங்க வந்து பேசுவோம். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். அடுத்தது ஒன்று சொன்னாரு, நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க லவ் பத்தி, லவ் மேரேஜ் தான் ஈஸியா ஃபெயிலியர் ஆகும். பார்த்து வச்ச கல்யாணம் எல்லாரும் இருக்காங்கிறதுனால ஆகாது, அத்தனை பேருக்கு எதிர்ப்பு நடக்கிறோங்கிறதுனால. லவ் மேரேஜில் என்ன ப்ராப்ளம், நான் லவ் பண்ணும்போது உன்னை பத்தி அவளுக்கும் அவளை பத்தி உனக்கும் பிளஸ் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். அவளை பத்தி நான் மைனஸ் பாயிண்ட் உனக்கு தெரியாது, உன்னை பத்தி நான் மைனஸ் காட்டிக்கிற மாட்டோம் நம்ம, தெரியாத காட்டினா கூட நம்ம அதை மைனஸ் அத ஆமா அத தான் கண்ண மறைக்கணும். ஆமா நம்ம அது பாசிட்டிவா நினைப்போம், தப்பான விஷயத்துக்கு. கல்யாணம் ஆன உடனே மைனஸ் பாயிண்ட்டும் தெரியும் சொல்லலைங்க. கல்யாணம் ஆன உடனே மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி நீ லைஃப்பை லீட் பண்ணிட்டேன்னா உன் லவ் நிஜம் லவ்னாரு பண்ணிட்டேன்னா நினைக்கிறேன். இனிமேல் டைவர்ஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். 13 வருஷம் ஆகி போச்சு. இது இப்போ நீங்கள் வந்து அவங்கள போய் அவங்கள லவ் பண்ணுறதுங்கிறதே வந்து பஸ்ஸில் பேசி தான் நாங்கள் அங்கே போய் இங்கே போய் பேசியே நாங்கள் திரும்பி வந்திருக்கோம். ஒரு வாட்டி எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் ஒரு லெட்டர் போடுவேன், அது மேலே எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன், அதை அவர் பிரிக்கக்கூடாது, ஷோபா தான். சரி சரி, ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்கேன். இப்பெல்லாம் லெட்டர்லாம் கிடையாது, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து 2-3 லெட்டர் வாங்கி போவார். அவருக்கு வர லெட்டரில் எஸ் இருந்துச்சுன்னா அது உங்களோடது, சப்தரிஷியோடது ஃபார் ஷோவா ஸ்டிக்கர் வாங்கி வச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர் வச்சிருப்பாரு, இவர் வந்தா கொடுத்துருவாரு. அப்போ அது மாதிரி வாங்கி வச்சிருந்தா அவன் உடனே லெட்டர் போடலன்னு எனக்கு ரொம்ப கோவம். எப்பவுமே சொல்லுவான், அந்த ஃபோன் இவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காள, அவங்களுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை காட்டாளன்னு சொன்னா சொல்லுவான். ஒரு ஆம்பளைக்கு ஃபோன் பண்றதுக்கும் பொம்பளைக்கு ஃபோன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொம்பளை 1008 பிரச்சனை காட்டால, ஒரு வேலைக்கு போறதை விட்டுட்டு, ஒரு சமைக்கிறத விட்டுட்டு, ஒரு புருஷனை விட்டுட்டு நீங்க பண்ற ஃபோன் எடுப்பாளா? எடுக்கலன்னா கோச்சுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்னா புருஷன் திட்டின்னு இருக்கிற நேரத்துக்கு ஒரு ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எடுக்க மாட்டாங்களா அப்படின்பா. எனக்கு அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால இவன் லெட்டர் போடலன்னா கோச்சுப்பேன். ரயில்வேல ரொம்ப கஷ்டம், காலையில் 9லேருந்து நைட்டு 9 வரைக்கும். அப்போ ஷோபா முதல்ல வந்து ரயில்வேல ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி
ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சந்தித்தோம். ஆ சந்தித்து நான் ஊருக்கு லெட்டர் போடலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே நான் ஊருக்கே வந்துட்டேன். அதனால அந்த லெட்டர் பிரிக்காமல் அவன் கையில் கொடுத்தேன். கையில் கொடுத்தீங்க. ஆ கொடுத்தேன். அந்த லெட்டர் அவன் என் கண்ணெதிர தான் பிரிச்சா ஆ ஒரு A4 ஷீட்டு வெள்ளையாக வெறுமனே இருக்கு, ஒன்றும் இல்லாமல். சரி. நான் சொன்னேன், ஆ இதில் எழுதினது தான் இருக்கும், எழுதாதுல நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அதெல்லாம் எழுதிக்கலாம், எல்லாம் நினச்சிக்கலாம். அவளுக்கு வந்த லெட்டர் அவள் பிரிக்கவே இல்லை. மூணு நாளைக்கு சேர்த்து நேற்று தான் வாங்கிட்டுருக்கா. பிரிச்சு படிக்க வீட்டில் டைம் இல்லை. ஓ அதில் ஒரு லெட்டர் என்கிட்ட கொடுத்தா பிரிச்சா அதுலேயும் ஒயிட் பேப்பர். ஓ எனக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை, ஆ டைமும் இல்லை, சுற்றியோர் எல்லாரும் இருந்தாங்க. யாராவது பாத்திர போகிறாலே நான் எழுதலை. ஆனால் எங்கிட்டேருந்து லெட்டர் எதிர்பார்ப்பீங்க, கோவம் வருமேங்கிறதுனால விரும்பப்படுறேன். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான லவ். முட்டாத்தனமா இல்லை விவசாயம். ஐயோ, இதெல்லாம் இந்த லவ்வெல்லாம் இல்லாதனால தான் இந்த காலத்து பிள்ளைகள் ஏமாந்து போகிறாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களையே நம்ம வந்து சந்தோஷப்படுத்திடலாம். அது இன்னொரு விஷயம், ஒரு 1000 லெட்டர் இருக்கும் இப்போ இருக்கு. அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன். ஒரு இடத்துல கூட நான் டார்லிங் டியர்னு எழுதினது கிடையாது. கெட்ட வார்த்தையோ சம்பந்தப்படாத எந்த விஷயமும். காதல்னா அது அடுத்த ஸ்டெப்புக்கு போவே இல்லை. காதல் சம்பந்தமாவும் ஒன்னும் மேல உயிரா இருக்கேன் அதெல்லாம் நான் எழுதினேன். டியர் கிடையாது, கீழே கையெழுத்து கிடையாது. ஏன்னு கேட்டா அவளுக்கு நான் போட்டேன், தெரியும் அவங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்படிதான் போடுறாங்க. இது வந்து இந்த அந்த லவ்வுங்கிறது என்னங்கிறது இந்த காலத்து பிள்ளைகள் படிச்சுக்கிறணும். வேற லவ்வை பற்றி, லவ்னா என்ன அப்படிங்கிறது உங்களோட கருத்தை சொல்லுங்க. லவ்னா ஒரு நாய் மேலே வைக்கிற லவ் தான், பொண்டாட்டி மேலே வைக்கிற லவ் தான். அதுக்கு அன்பு, பாசம், கனிவு, வெவ்வேறு அர்த்தம் இருக்கு. ஆனால் அன்பு தான் மெயின். எதிர்பார்க்காத எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு கோபமோ இல்லைன்னா ஒரு வருத்தமோ வந்தால் கூட அதுவும் என்னோட தான். அன்பு இருந்தால் அதுவும் என்னோட தான். எதிராளிங்கிற ஒண்ணு கிடையாது. லவ்ல 2 பேர் பகையாளி மாதிரி நினைக்கிறேன். 2 பேர் இருந்தா அது 2 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். நான் என்ன எங்க பார்த்து திட்டிப்பேன், நான் என்ன லவ் பண்ணுவேன், என்கிட்டயே கோச்சுப்பேன், அவ்வளவுதான் என்ன. அதான் அதாவது இப்போ சில செய்திலாம் கேள்விப்படுறோம், லவ் பண்ணவனையே விஷம் கொடுத்து கொன்னாங்க. அதெல்லாம் லவ்வே இல்லை. என்ன லவ் பண்றியான்னு கேட்கறான், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆசிட ஊத்துறான். அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா வெளியே தான் இருக்கும். ஆமாம் இதெல்லாம் லவ்வே இல்லை. இந்த அந்த லவ்ங்கிறதுக்கு அர்த்தமே புரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அது கரெக்டான நாங்கள் தான் அர்த்தம் இல்லாமல் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க. அவங்களோடது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட 3ஆம் நாள் நம்ம நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு 1 வருஷத்துக்குள்ள. அவங்க சந்தோஷம்னா என்னங்கிறதையும் முழுசாக தெரிஞ்சுருக்க மாட்டாங்க, டைவர்ஸ்னா என்னங்கிறதையும் முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏதோ ஓடுற பஸ்ல ரன்னிங்ல ஏறி ரன்னிங்ல இறங்குற மாதிரி முடிஞ்சு போச்சு. அதான் எனக்கு என்ன தோணும், பயணம் இருக்கு. நல்லா ஒரு ஓர சீட்ல உட்காந்துட்டு அது டெர்மினஸ் வரைக்கும் போகணும். அது ஒரு 50 வருஷம் போகணும். 2 பேரும் உயிரோட இருந்தா, உயிரோட இல்லாட்டாலும் போகும். ஒருத்தர் இருந்தாலும் இன்னொருத்தரோட ஞாபகத்துல இருக்கும். இப்ப என்ன அது ரன்னிங்ல ஃபுட்போர்ட்ல ஏறி ஃபுட்போர்ட்ல இறங்கிடுறாங்க. உள்ள பஸ் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு அதான் என்ன தோணுதுன்னு, லவ் பண்ணி அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இவனோட சரிப்பட்டே வராதுன்னு விவாகரத்து பண்ணுறாங்க. விவாகரத்து பண்ணிவிட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தப்பு போல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. விவாகரத்து பண்ண கொஞ்ச நாள்லேயே விவாகரத்து பண்ணது தப்பு போல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதான் அப்போ என்ன பிரயோஜனம்? கண்ணு கேட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், ஒருத்தன் தாகத்தில் தவிக்கும் போது ஒரு டம்ளர் தண்ணி தராமல் செத்து போன அப்புறம் 10 குடம் தண்ணியை வச்சு கழுவி கொடுப்பாட்டி என்ன பிரயோஜனம்? அந்த ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா 10 குடம் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அதான் இந்த காலத்து பிள்ளைகள் வந்து ஃபாஸ்ட்டுங்கிறது தான் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிறணும். கொஞ்சம் நிதானிச்சாங்க. வரவே மாட்டாங்க. எங்கே மேலேருந்து உங்க வீட்டு 10வது மாடியிலேருந்து ஒரு பேப்பரை கீழே போட்டு அது கீழே போகிறதுக்குள்ளே போய் பிடிக்க முடியுமா உங்களால்? போனது தான். இனிமேல் அந்த சரிவு சரி பண்ணவே முடியாது. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குண்ணே. உங்கள் அப்பா வந்து உங்களோட லவ்வை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்கிறார். எனக்கு எங்கள் வீட்டில் அதுக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் லவ்வை வந்து சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி வளர்த்தாங்கன்னா அவங்களோட லவ்வை இவங்க தைரியமாக வந்து பிள்ளைகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை சொல்லாமல் தான் நான் கிளம்பிடுறாங்க வீட்டு.
ஆ அப்பா என்ன பண்றாருன்னு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்பா அம்மா எப்படி நடந்து எங்க அப்பா இன்னொன்னு சொன்னாரு, இப்போ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பேரனோ பேத்தியோ பிறந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை என் பேரன் அப்படின்னு நான் இழிச்சுட்டே வந்து உங்ககிட்ட இருக்கிறத விட இன்னைக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம். அவர் ரொம்ப பெருந்தன்மையாக யோசிச்சிருக்காரு, அதுவும் அந்த காலத்தில். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இப்போ நவடேஸ் என்னன்னா எப்படி இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. 199% அதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துறதே பெட்டர். நம்ம மாட்டேன்னு சொன்னாலும் பண்ண போகிறாங்க, சொன்னா எகிரிடுவாங்க, பண்ண தான் போகிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு தண்ணியை கையில் வச்சுட்டு அதை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இருக்கிறதும் போடும். இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே என்ன தெரியுமா, நம்ம பொண்ணு லவ் பண்ண மாட்டான், நம்ம வீட்டில் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பான். கல்யாணம் எங்கள் அப்பாட்ட ஒரு வாட்டி சொன்னேன், அப்பா நான் செத்து போவேன்னே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நான் செத்தே போக மாட்டேன்ப்பான்னு. சிரிச்சாரு. என்னன்னு கேட்டேன், இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு செத்து போனோம்னா அதே தான்டா நினச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்க பண்ணிப்பாங்க, பண்ணுவாங்க. ஓடி போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ தைரியமாக நான் நாளைக்கு அவன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் பண்ணிக்க போகிறேன், நீ இஷ்டம் தான், நீ அங்கே வா. இல்லைப்பா, அதுக்கும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. கல்யாணமே பண்ணாமல் நாங்கள் லிவிங் டூவில் இருந்துருவோம், அது ரொம்ப தப்பான விஷயம்தான், ரொம்ப ரிஸ்க். ஆமாம், அவங்க வந்து அது நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 20-23 வயசு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுது, கல்யாணம் ஆனப்புறம் என்ன கிடைக்கணுமோ அது எங்களுக்கு கிடைச்சிது. நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு என் சம்பளத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுக்குற காசை நான் வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தான்னா அதுக்கு டாய்லெட்டு அது இதெல்லாம் எடுத்து போட்டு அதை வளர்த்து அதை ஸ்கூல் படிக்க வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா பொறுப்பை நான் ஏற்றுண்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் பாட்டுக்கு என் சந்தோஷத்துக்கு வந்துட்டு நான் செத்து போகிறேன். இப்போ அப்படியே போச்சு. முன்ன நாம் இருவர் நமக்கு மூவர் இருந்தது, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்தது, இப்போ நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர். இப்போ ஏதோ எஸ்வி சேகர் டிராமாவில் சொல்கிற மாதிரி ஆம்படியா மொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது கூட்டு குடும்பம்ன்றாங்க. ஓ, அதுவே கூட்டு குடும்பங்கிறதே மொண்டாட்டியே ஒன்றா இல்லையே, ஒன்றா இல்லை. அதனால் இது ஒன்றுமே யாருமே ஒன்றும் பண்ண முடியாது.